தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை, அது மட்டும் இல்லாமல் எந்த தேதியில் புயல் ஒன்று காத்திருக்கிறது அது பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மாலத்தீவு மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகள் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சுற்று மழை பொழிவு புயல் சின்னமாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டுமே தமிழ்நாட்டில் மிரட்டி வந்தது. இதன் பிறகு நவம்பர் இறுதியில் புயல் சின்னங்களும் மிரட்ட தொடர வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புயல் கரை கடக்கும் திசை வரும் நாட்களில் துல்லியமாக அறிவிக்கப்படும். புயல் எங்கே கரையை கடக்கிறதோ அங்கே அதி கனமழையானது உறுதியாக பதிவாகும். தமிழ்நாட்டில் இன்று முதல் படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து நவம்பர் இறுதியில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அடுத்த சுற்று மழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில்தான் புயல் சின்னங்கள், ரெட் அலர்ட், அதிகனமழை போன்ற எச்சரிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக 23ஆம் தேதி முதல் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் அதி கனமழையும் உருவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழையில் கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: திருநெல்வேலி மாவட்டம் 4 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வானமாதேவி, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் பாகூர், கடலூர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒட்டன்சத்திரம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், அரியலூர் மாவட்டம் குருவாடி, சென்னை மாவட்டம் உத்தண்டி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏறுபுலியஸ், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், அரியலூர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் கடனானை தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ், அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் பொன்னாத்துறை, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வல்லம், விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி,
அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ, திருப்பூர் மாவட்டம் நல்லதங்கால் நீர்த்தேக்கம், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏடபிள்யூஎஸ், விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு தலா 3 சென்டிமீட்டர் பதியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், சென்னை மாவட்டம் நிலக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில் நிலையம் ஏஆர்ஜி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆதரவுக்கோட்டை, அரியலூர் மாவட்டம் திருமானூர், செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடம் தாலுகா அலுவலகம், விருதுநகர் மாவட்டம் காரையாப்பட்டி, நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட், தூத்துக்குடி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம், திருவாரூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம், செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, கோயம்புத்தூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், செங்கல்பட்டு, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ஏடபிள்யூஎஸ், தஞ்சாவூர், நாமக்கல் மாவட்டம் மோகனூர், தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, மதுரை மாவட்டம் பேரையூர், நீலகிரி மாவட்டம் உத்திரமேரூர், தஞ்சாவூர் மாவட்டம் முருங்குளம், கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், சென்னை மாவட்டம் பெருங்குடி, தூத்துக்குடி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி, திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கோயம்புத்தூர் மாவட்டம் பிடபிள்யூடி வாரப்பட்டி, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், நீலகிரி மாவட்டம் கிளம்மார்க்கன், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி, சென்னை மாவட்டம் பெருங்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, நீலகிரி மாவட்டம் உத்திரமேரூர், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், பெரம்பலூர் மாவட்டம் வி. பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், சென்னை மாவட்டம் ஆலந்தூர் தலா 1 சென்டிமீட்டர் பதியுள்ளது. நாட்களில் விட்டு விட்டு மழையந்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையந்து பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக நவம்பர் 23ஆம் தேதி பிறகு கனம் முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அது மட்டுமல்லாமல் இந்த மாத இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு புயல் சின்னம் ஒரு காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராத சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பருக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.